வேர்ல்ட்ஸ் டாப் 50 டிக்டேட்டர்ஸ்ல 49th பிளேஸ்லையும் லீஸ்ட் டேஞ்சரஸ்ல செகண்ட் பிளேஸ்லையும் இருக்கிறது யாருன்னா புளுட்டார்கோ ஏலியஸ் கேலஸ். இவர் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் மெக்சிகன் மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர். 1924லேருந்து 1928 வரைக்கும் மெக்சிகோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. இவரோட காலகட்டத்தில் கிறிஸ்டியானிட்டி தான் மெக்சிகன் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணுச்சு. இதை மாற்றணும்னு நினச்ச இவர் சர்ச்சஸ், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் இருந்த பவரை குறைச்சி ரிலீஜியஸ் எஜுகேஷனை பேன் பண்ணி செக்குலர் எஜுகேஷனை கொண்டு வந்து சர்ச் ஃபாதர்ஸ், நன்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லி மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கு கீழே கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தார். பட் இதுக்கு இவர் அமைதியான வழியை கையாளாமல் இவருக்கு இருக்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி அடக்குமுறையை கையாண்டதுனாலேயே மெக்சிகோக்குள்ள நிறைய கிளர்ச்சிகள் உருவாச்சு. இதனால் 1926 கிறிஸ்டரோ வார் அப்படிங்கிற ஒரு சிவில் வார் உருவாகி 90,000 பேருக்கும் மேலே இறந்து போனாங்க. இதன் விளைவாக 1928 இவரோட பதவியும் பறிப்போச்சு. ஆனால் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதோட நிற்கல. அதுக்கப்புறம் மெக்சிகோவோட பிரசிடென்ட்டாக வந்த எல்லாருமே இவரோட பப்பெட் ரூலர்ஸாக தான் இருந்தாங்க. இதனாலே அந்த எராவை மேக்சிமேட்டோ எரான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கா. 1936 கார்டினஸ் அப்படிங்கிறவர் மெக்சிகோட பிரசிடென்ட் ஆகிறாரு. அவரையும் தன்னோட கைக்குள்ள போட்டுக்க நினைச்சாரு கேலஸ். ஆனால் இதுக்கு அனுமதிக்காத கார்டினஸ் வந்துட்டு கேலஸ் அரெஸ்ட் பண்ணி யூஎஸ்ஏக்கு நாடு கடத்தினாரு. மெக்சிகோக்குள்ள என்ட்ரே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரை பேன் பண்ணி வச்சாங்க. 1941 அந்த தடை நீக்கப்பட்டு திரும்பவும் மெக்சிகோக்குள்ள வந்தாரு கேலஸ். 4 வருஷம் அமைதியான வாழ்க்கைக்கு அப்புறம் அக்டோபர் 19, 1945 அன்னைக்கு தான் கேலஸ் இறந்தாரு. அவர் பவரில் இருந்த காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மெக்சிகோட வளர்ச்சிக்கு உதவினாலும் அதுக்கு அவர் சூஸ் பண்ண பாத் அவரை ஒரு டிக்டேட்டராக தான் கொண்டு போய் சேர்த்துச்சு. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.